2019 வருஷம் பையன் ரயில்வே எக்ஸாம் எழுதியிருந்தான். கொரோனாவால் ரிசல்ட் வரல. நாங்களும் அதை மறந்துட்டோம். திருப்பி பையன் வேலை இல்லாமல் ஒரு நாள் பலிபீடத்தில் பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணும்போது இவனும் ஓடி போய் பலிபீடத்தில் நின்னான். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு இங்கேயே வேலை கிடைக்கும் தம்பி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். சொல்லி 2020 ஆண்டில் பையனுக்கு வேலை கிடச்சிச்சு. அது இப்போ வேலை கிடச்சி 2-3 வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த 2019 வருடம் எழுதின ரயில்வே எக்ஸாமு இப்போ அந்த 2023 வருடம் அவனுக்கு பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு. அதில் 5 லட்சம் பேர் எழுதுனால 23,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பையனும் ஒருத்தன். அதுக்கு பிறகு 23,000ல் 9,500 பேர் தான் இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து பையனை ஜெபம் பண்ணோம். சொன்னாங்க, தம்பி உங்கள் அம்மா ஜெபம் வீண் போகாது. ஏன்னா நான் இப்படி இருக்கேன்னா எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தில் தான் ஆண்டவர் நான் ஆசீர்வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க. திருப்பி டிசம்பர் மாதம் ரிசல்ட் வந்துச்சு. அதில் தம்பியும் 13,000 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தம்பியும் ஒருத்தன். திருப்பி போன வாரம் திருமண காரியமும் ஒழுங்காயிட்டு. நான் ஏசப்பா சம்பளமும் காணாத ஏசப்பா திருமண காரியமும் வருதுன்னு சொல்லி பலிபீடத்தில் வந்து ஜெபம் பண்ணேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வேண்டிய நேரம் முறைப்படி செய்வார். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் வர வேண்டியது தானாக வரும் என்று பலிபீடத்தில் சொன்னாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிக்கொண்டு ஏசப்பா நீங்கள் நடத்துவீங்கன்னு ஜெபம் பண்ணேன். இது போன வாரம் 9,500 பேரில் தம்பியும் பாஸ் பண்ணியிருக்கான். அடுத்த ஏப்ரல் மாதம் வேலைக்கு சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டு. என் பையனுக்கு ரொம்ப நாளாக திருமணமாக இருந்தது. வயசு 34 இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு திருமணத்தை தர ஆண்டவர் கிருபை செய்தார். நல்ல ஒரு தொழிலை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். கடந்த வாரம் என் மகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தா. நான் சர்ச்சில் சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னேன். எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ மகன் நல்லா சுகத்தோடு இருக்கா. ஸ்கூலுக்கு போகிறா, நல்லா இருக்கா. எனக்கு வயது 76 ஆனாலும் இந்த சபையிலே நான் 40 வயது உடையவனாக இருக்கிறேன். 40 ஆண்டுகளாக இந்த சபையிலேயே ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நல்லது ஒரு சத்தியத்தில் வளர்ந்து சபையினுடைய போதகத்திலே தேவன் என்னை வளர்த்து இன்றைக்கு ஒரு ஊழியத்தையும் செய்யும்படியாக தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.